கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்ய வல்லமையில் தேவனாக இருக்கிறார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், யாராவது இப்படி சொல்ல முடியுமா? உனக்காக நான் எத்தையும் செய்வேன், எத்தையும் செய்வேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் செய்யப்போகிற நன்மையை நீங்கள் காண்பீங்க. நான் சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்யப்போகிறது உங்கள் இருதயம் உணரலை, உங்கள் கண் காணலை, உங்கள் செவி கேட்கலை, உங்களால் புரிந்து கொள்ள முடியல. அவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யப்போகிறார். ஒரே ஒரு வசனத்தை அப்படி விசுவாசிங்க. யோவேல் 2:21, என் மகனே, என் மகளே, பயப்படாதே, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். சொன்னது தான் அவள் செய்வா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எனக்கு எனக்காக அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? எத்தையும் நான் செய்வேன்னு சொல்கிறாங்க, சொல்லுவாங்க. 1000 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா நிச்சயம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு சகோதரன்ட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, பிரதர், நான் தான் கடைசி பையன், எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லோரும் வசதியாக இருக்கிறாங்க. எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி, நான் செய்கிறேன். ஒரு நாள் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு என்னென்ன காரியம்லாம் வேணும், எனக்கு நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு. யாரெல்லாம் உனக்கு என்ன வேணும் சொல்லி நான் செய்கிறேன்னு சொன்னேன். அத்தனை பேர்ட்ட கேட்டேன். அத்தனை பேரும் ஒவ்வொரு சாக்குபோக்கு சொன்னாங்க. ஆனால் என்ன பியூட்டி தெரியுமா? நான் என்ன கேட்டனோ அத்தை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்தார். அவர் தான் எனக்காக யாவையும் செய்தவர். உங்களுக்காக கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தினால் செய்வார். வேதாகமத்தில் யாக்கோப்புங்கிற தெய்வ மனிதன் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மாமாவாகிய லாபானை விட்டு புறப்பட, மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு லாபான்ட்ட சொல்லலாம் செய்யலை. சொன்னால் விட மாட்டான், சொன்னால் பிரச்சனை. நல்ல கவனிங்க, சில இடத்துல நீங்கள் சொன்னால் பிரச்சனை, சொல்லக்கூடாது. அதுதான் ஞானம். இப்போ யாக்கோப்பு புறப்பட்டு வந்துட்டான். இப்போ லாபானுக்கு பயங்கர கோபம், கொலை வெறி. யாக்கோப்பை கொல்லணும் நினைக்கும் பொழுது ஆதியாகமம் 31:19 லாபானே சொல்கிறான், உங்கள் தகப்பனாகிய தேவன் இரவிலே எனக்கு தரிசனமாகி என்னுடைய மகனாகிய யாப்புக்கு விரோதமாக எந்த தீமை நீ செய்யக்கூடாது, நன்மை அன்றி தீமை செய்யாதபடி எச்சரிக்கையாயிர என்று என்னை கடிந்து கொண்டார். யாக்கோபிற்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் யாவையும் செய்து முடிப்பார். ஒரு வசனத்தை தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறான். சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து இவர்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.